ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல். என் பேர் சுதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல். ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடக்கூடிய ரவா லட்டு ரெசிபி. நல்ல சாஃப்டாக சுவையான இந்த ஸ்வீட் ரெசிபியை ரொம்பவும் சுலபமாக பண்ணிடலாம். புதுசாக செய்கிறவங்க கூட ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெய் லேசாக சூடானதும் 1/4 கப் அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்போட அளவுகள் கூட குறைச்சி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு லேசாக வறுப்பட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா முந்திரி பருப்பு எந்த கப்பில் அளவு எடுத்தீங்களோ அதில் பாதி அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்த உலர் திராட்சையும் முந்திரி பருப்பு கூட நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. உலர் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், உலர் திராட்சையும் முந்திரி பருப்பும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த வறுப்பட்ட முந்திரி உலர் திராட்சையை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. மீதம் இருந்த அதே நெய்லேயே 2 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. வறுத்தது வறுக்காதது எந்த ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்த்துருக்கிறது வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். எந்த ரவையாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தடவை நெய்யில் வறுத்து விட்டுக்கோங்க. ரவை வறுக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம். ரவா லட்டுக்கு அடி பிடிச்சிடாமல் உதிரி உதிரியாக வறுத்து விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வறுத்ததும் உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும். அதே பாத்திரத்திலே வச்சுருந்தீங்கன்னா அந்த பாத்திரத்தோட ஹீட்டில் கீழே இருக்க ரவையெல்லாம் ரொம்ப ரோஸ்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிரும். ரவா லட்டுக்கு ரவையோட நிறம் ரொம்ப மாறக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சு நல்லா ஆற விட்டுக்கோங்க. இது கூடவே வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சைகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஆறிக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே பாகு ரெடி பண்ணிடலாம். ரவை வறுத்த அதே பாத்திரத்திலே 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 2 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் தித்திப்பாக இல்லாமல் கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் ரவை இழந்தீங்களோ அதே கப்லேயே 3/4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். இதிலே ஸ்டவ்வை ஆன் பண்ணி சர்க்கரை சேர்த்திங்கன்னா கடாயோட ஹீட்டில் சர்க்கரையோட நிறம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் சர்க்கரை தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா ஆன் பண்ணிக்கோங்க. சேர்த்துருக்க சர்க்கரையில் தூசு எதுனா இருந்ததுன்னா 1/4 டம்ளர் காய்ச்சின பால் சேர்த்திங்கன்னா குறைச்சி பொங்கி வரும்போது மேலாப்பில் இருக்க தூசுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். சேர்த்துருக்க சர்க்கரை சுத்தமாக இருக்கனால நான் பால் சேர்த்துக்கலை. இந்த மாதிரி சர்க்கரை பாகு நல்லா நுரைச்சி வந்ததும் கம்பி பதம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு கம்பி பதம் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை கம்பி பதம் பார்க்க தெரியலனா கடைசி சொட்டு இந்த மாதிரி எடுத்து செக் பண்ணிங்கன்னா திக்காக இருந்ததுன்னா பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து வச்சுருந்த ரவையெல்லாம் சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்ததும் சர்க்கரை பாகு நல்லா உறிஞ்ச ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம இதை கலந்து விட கெட்டியாயிரும். பாகு ரவை கூட நல்லா செட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை பாகு கூட ஏலக்காய் தூள் சேர்க்காம இந்த மாதிரி கடைசியாக சேர்த்து பாருங்கள், நல்லா மணமாக இருக்கும். நம்ம ரவையை கலந்து விடும்போது இந்த பதத்தில் இருக்கணும். ஹீட்டாக இருந்ததுன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்கும். ரவா லட்டு பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்தளவு கலந்ததும் ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ரொம்பையும் ஆறிடக்கூடாது. கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும் போதே ரவா லட்டுகளை உருண்டை பிடிச்சிங்கன்னா தான் உருண்டைகள் பிடிக்க முடியும். 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுட்டு கையில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணதும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான சைஸில் நீங்கள் உருண்டைகள் பிடிச்சிக்க ஆரம்பிக்கலாம். ரவா லட்டு ஆறி போய் உருண்டை பிடிக்க வரலைன்னா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நல்ல காய்ச்சின பாலை சுட 2-3 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பால் சேர்க்குறனால ரவா லட்டு கெட்டெல்லாம் போகாது. ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பெர்ஃபெக்டான ரவா லட்டு நீங்களும் செய்யலாம் ஈஸியாக. தீபாவளி பலகாரங்கள் உங்கள் வீட்லேயும் என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.